வணக்கம். புதிய தலைமுறையின் இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் பாடம் குறித்த ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம். வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக முதுநிலை வேதியியல் ஆசிரியர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோட அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெறுவதற்காக ஜெசிமோசஸ் பள்ளியைச் சேர்ந்த பிரீத்தி என்ற மாணவி, அதேபோல் SBOA மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த விவ்யன், ராகவர்தினி ஆகிய மாணவர்களும் அரங்குக்கு இணைந்திருக்கின்றனர். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் கேட்டு தெளிவு பெறலாம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். இப்போ வேதியியல் அப்படின்ற விஷயத்தை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பாடத்துல மாணவர்கள் முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தடங்களா இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? தடங்களா இருக்கிறதுனா அவங்க மெயினா பார்க்கறது கம்பல்சரி ப்ராப்ளம். மீது எல்லாமே மேக்ஸிமம் படிச்சிடுறாங்க. அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் தடுமாறின்னு இருக்காங்க. அதில் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் மேடம் இருக்கு. ஹைட்ராக்சி, டி பிளாக், இல்லைன்னா கார்பனைல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள், டி தொகுதி தனிமங்கள் அல்லது கார்பனைல் சேர்மங்கள், மின்வேதியியல். இந்த ரெண்டு இதில் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜோடி, முக்கியமான ஏதாவது ஒரு ஜோடியை மட்டும் அவங்க தரவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அது கம்பல்சரி அட்டன் பண்ணிட்டாவே அவங்களுக்கு வந்து 150 மார்க்ஸ் வந்துடும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி 150 மார்க்ஸ் வராமல் தடுக்கிறது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 1 மார்க்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து ஒரு 4-5 1 மார்க்ஸ் வந்து டஃப்பாக வந்தது. இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400+ வந்து சென்டம் எடுத்தாங்க. பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. இருந்தாலும் அதில் வந்து 3 பேர் தான் சென்டம் எடுத்தாங்க. 3லேருந்து 6 பேர்னு நினைக்கிறேன். அதனால மெயினாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இருக்கிறதுலே சென்டம் எடுக்கக்கூடிய எளிதான ஒரு சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி தான். என் சப்ஜெக்ட்ன்றதுனால நான் சொல்லலை, ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட். இப்போ நான் கேட்கறத விட மாணவர்களே நேரடியாக அவங்களுடைய கேள்வி கேட்கலாம். பிரீத்தி, அவங்க கேள்வி. சார், கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து பேர் மாறுமா சார்? நல்ல கொஸ்டின். இப்போதான் நான் கம்பல்சரி ப்ராப்ளம் பற்றி கேட்டேன், சொன்னேன். பேர் கண்டிப்பாக மாறாதுமா. ஒன்று வந்து ஹைட்ராக்சி டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கார்பனைல் EC1, அதே பேர் தான் கண்டிப்பாக 100% அதுதான் வரும். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிங்க. இது வராது, இந்த கொஸ்டின் இது வரைக்கும் பப்ளிக்ல வரல அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. நீங்களா வந்து முடிவு பண்ணிக்காதீங்க இது வராது அப்படின்லாம். ஓகேவா? ஓகே. இப்போ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை மேடம், அது ஏதாவது ஒரு பேர் வந்து அவங்க கம்பல்சரியாக சூஸ் பண்ணிக்கணும் மேடம். ஒன்று வந்து நான் 4மே படித்து 4மே இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பேர் வந்து கம்பல்சரியாக அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு கம்பல்சரியாக சூஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா அதில் இருக்கிற எல்லாமே படிக்கணும். கிட்டத்தட்ட கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. பப்ளிக்ல வராது எதுவுமே இல்லை. அந்த பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாவே போதும். கார்பனைல் பொறுத்த வரைக்கும் EC1 அதாவது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 கொஸ்டின் தான் இருக்கு. வித் ஆன்சர்ஸோட அவங்க தரவு பண்ணிட்டாவே அட்டன் பண்ணிடலாம். அதாவது C and D பேர். அதே போல தான் A and Bயும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வி விவ்யன். 1 மார்க்ல ப்ராப்ளம் வருமா சார்? 1 மார்க்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அதுவும் இந்த வருஷம் வந்து நீங்க 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் கேட்கறதா இருக்கு, கண்டிப்பா கேட்பாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ராப்ளமா. முக்கியமா ECல வரும், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ அவர் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு ஒன்று தோணுது. அதாவது ஒரு மதிப்பெண் கேள்வியிலே ப்ராப்ளம்ஸ் வருதுன்றப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம்? 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் முக்கியமாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 1 to 30 ஸ்பேஸ் விட்டு எப்பயாவது டைம் கிடைக்கும் போது எழுதலாம் அப்படிலாம் இருக்கவே கூடாது. புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக 18லேருந்து 20 வந்துடும் 1 மார்க்கில். பப்ளிக் கொஸ்டின்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பப்ளிக் கொஸ்டின்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 25 வந்துடும். ஒரு 5 தான் உள்ளேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் 1 மார்க்குக்கு வந்து அவங்க கண்டிப்பாக 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் கொடுக்கணும். கொடுத்தா கண்டிப்பாக 1 மார்க் முழுமையாக அட்டன் பண்ணலாம். என்னுடைய சஜஷன் என்னன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 30 மார்க்குமே வந்து ஸ்டார்டிங்லேயே எழுதிடணும். லாஸ்ட்ல எழுதிடலாம் அப்படிலாம் இது பண்ணால் கரெக்டாக எழுத முடியாது. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த மைண்ட் வந்து லாஸ்ட்ல இருக்காது. 1 மார்க் வந்து ஸ்டார்டிங்லேயே எழுதுறது நல்லது. ஓகே. ராகவர்தினி. டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் क्वेश्चंस மட்டும் தான் வருமா, இல்ல வேற ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வேற क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன்னா நீங்க படிக்கிறது ஒரு 5 எக்ஸ்ட்ராக்ஷன் தான் படிப்பீங்க. என்னென்ன படிப்பீங்க? காப்பர், சில்வர், கோல்டு, ஜிங்க், அது மாதிரி தான் படிப்பீங்க. ஆனா கண்டிப்பா அந்த காம்பவுண்ட்ஸ் வரும். சான்சஸ் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் அது கண்டிப்பா வரதுக்கு இந்த வருஷம் அது வரதுக்கு வாய்ப்பே இருக்கு. அது இல்லைன்னா காப்பர் சல்ஃபேட் கூட எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்கலாம். காப்பர் சல்ஃபேட்டோட ஆக்ஷன் ஆஃப் ஹீட் கூட கேட்கலாம். அதனால நீங்க காம்பவுண்ட்ஸும் படிச்சு தான் ஆகணும். இப்போ நீங்க மாணவர்களோட இந்த விடைத்தாள்களை வந்து திருத்தி இருப்பீங்க. எந்தெந்த இடங்கள்ல அவங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எழுதும் போது யூனிட் போடுறது இல்லை. அவங்க வந்து யூனிட்டுக்கு மார்க் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா யூனிட்ஸ்க்கு வந்து மார்க் இருக்கு. அதே மாதிரி கம்பல்சரி ப்ராப்ளம் முடிக்கும் போது ரிப்போர்ட் எழுதணும்.
ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னன்னு எழுதணும். அதே மாதிரி 3 மார்க்ஸ் வந்து அவங்க ஒரு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அதாவது ஆன்சர் கீயில் என்ன இருக்கோ அது எழுதுறது இல்லை, கண்டதை எது எழுதி வைக்கிறாங்க. கீ பாயிண்ட்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அவங்க நிவர்த்தி பண்ணிட்டு எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போ தொலைபேசி இணைப்பில் அக்ஷயா இணைந்திருக்கிறாங்க. உங்களுடைய கேள்வி கேட்கலாம் அக்ஷயா. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், பார்ட் 3ல வந்து 5 மார்க் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5 மார்க் வந்து ப்ராப்ளமா வருமா இல்ல தியரியா வருமா சார்? பார்ட் 3னா எந்த இது சொல்ற? செக்ஷன் சி சொல்றியா இல்ல பார்ட் 3யா? பார்ட் 3ல செக்ஷன் ஏ வந்திருக்குல்ல சார். செக்ஷன் ஏ வந்து ஈத்தர்ஸ் தான் வரப்போகுது. இல்ல சார், ஃபர்ஸ்ட் क्वेश्चन தியரி வருமா ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறேன் சார். இல்லப்பா, செக்ஷன் ஏ வந்து நீ என்ன பார்ட் 3ன்றது இது சொல்றியா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த இயர். ஓகே. இந்த இயர் கண்டிப்பா ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளா வந்து எம்போ டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, ப்ராப்ளம்ஸும் படிங்க. ஈஸி தான், ரெண்டு ஃபார்முலா தான், படிக்கலாமே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா சார்? ப்ராப்ளம்லையா தியரிலையா? தியரியில் தான் மேடம். ப்ராப்ளமே அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் எப்பயுமே. ஏதோ ப்ராப்ளம்னா இப்போ சிபிஎஸ்சிலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ஜஸ்ட் 10% தான் மேடம் இருக்குது அந்த சிலபஸில். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கலாம். ப்ளூ பிரிண்ட்டு, நம்ம கொஸ்டின் பேப்பருடைய இதெல்லாம் பார்த்தீங்க, வடிவமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சென்டம் எடுக்கலாம் மேடம். இது ப்ராப்ளமே ஒன்றுமே இல்லை கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். 2-3 ஃபார்முலாஸ் தான் வரும் திரும்ப. அவங்க ஏன் அது ஒரு ப்ராப்ளமாக ஆக்கிட்டாங்கன்னு தெரியல. மற்றபடி மைண்ட் செட் அவங்க மாத்திக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. கண்டிப்பா மேடம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் வர்ஷா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. நான் வர்ஷா பேசுறேன் சார். சொல்லுமா சார். 3 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் கொஞ்சம் சொல்றீங்களா? கரெக்ட்மா, நல்ல கொஸ்டின்மா இது. ஏன்னா 3 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லெசன் ஃபர்ஸ்ட் படிமா. அதாவது பி பிளாக், டி பிளாக், கெமிக்கல் கைனடிக்ஸ், ஹைட்ராக்சி, இது 4 படிச்சாவே 8 3 மார்க் வந்துருதா? ஏன்னா இந்த 4 லெசன்லயும் வந்து 2 3 மார்க் வரும்பா. அப்போ 8 3 மார்க் வந்துருது. அது இல்லாம அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன் படிக்கலாம், ஐசோமெரிசம் படிக்கலாம். 10 வந்துருச்சா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே மிட்டம்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கலாம், பீரியாடிக் படிக்கலாம், பி பிளாக் படிக்கலாம், சாலிட் ஸ்டேட், தெர்மோடைனமிக், இது 15 வந்துருச்சு பாருங்க. ஆனால் 3 மார்க் வந்து அப்படியே கரெக்டா, அதாவது இந்த 4 பாடம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த 4 லெசன் மறந்துடாதீங்க. பி பிளாக், டி பிளாக், கெமிக்கல் கைனடிக்ஸ், ஹைட்ராக்சி, இந்த 4 பாடம் படிச்சாவே கண்டிப்பா 8 3 மார்க் நீ அட்டன் பண்ணலாம். மீதி எல்லாம் சின்ன லெசன் படிச்சாவே 15 அட்டன் பண்ணிடலாம். ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேர் சூஸ் பண்ணிங்க, அதில் இருக்கிற எல்லாமே முழுமையா படிங்க, கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஓகே, ராகவத்னி உங்களுடைய கேள்வி. 3 மார்க் क्वेश्चंसல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்களா சார்? எந்தெந்த லெசன்ல இருந்து கேட்பாங்க சார்? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்கம்மா. கண்டிப்பா ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது C6H7N அனிலீனை வந்து அப்படி கேட்பாங்க, அனிலீன்ல இருந்து ஆரம்பிக்கும். அது இல்லைன்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம் கேட்பாங்க. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் சான்சஸ் இருக்கு ப்ராப்ளம் வரதுக்கு. ஆர்கானிக் நைட்ரஜன், இந்த 4 லெசன்ல இருந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. பாடங்களை வந்து முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தந்த பாடங்களை படிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி படிக்கிறது வந்து ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமா? இல்லை மேடம், அது அட்வைசபிள்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 10 மார்க்கில் 3 10 மார்க் அட்டன் பண்ணால் போதும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது மாதிரி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் கையில் வச்சுக்கணும். இப்போ 3ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் ஒரு பேர். ஏன்னா ஏதாவது ஒன்று டஃபாக வந்துச்சுன்னா இன்னொரு பேர் அட்டன் பண்ணலாம்ல, அதுக்காக. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கொஸ்டின் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் 1 மார்க் வந்து கவுத்துரும் முழுமையாக படிக்கலாம். 190+ எடுக்கிறது ஈஸி, சென்டம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். முழுமையாக படிச்சவங்களால மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். முழுமையாக படிக்க வேண்டிய, முழுமையாக படிக்கணும், முழு மதிப்பெண் வாங்க கண்டிப்பா. அடுத்த தொலைபேசி இணைப்பில் தஞ்சையிலிருந்து கௌதம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார், இது இப்போ 5 மார்க் இருக்குல்ல சார்? சொல்லு. இப்போ அதுல கேளு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் 3, செகண்ட் அதுல செக்ஷன் பில ஏதாவது 3 அட்டென்ட் பண்ணலாமா இல்ல 2 அட்டென்ட் பண்ணலாமா? நீ எதுல கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றேன்னு தெரியலையே. செக்ஷன் பியா, செக்ஷன் சியா, செக்ஷன் ஏவா? இல்ல சார், இப்போ 7 கொஸ்டின் அட்டென்ட் பண்றோம் சார். 7 கொஸ்டின் நீ அட்டென்ட் பண்றல, ஏதாவது ஒரு செக்ஷன்ல 3 கொஸ்டின் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். மீதி இருக்கிற 2 செக்ஷன்ல வந்து 2 அட்டென்ட் பண்ணலாம். உனக்கு பிடிச்ச செக்ஷன்ல 3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணு. என்னதுப்பா? 3 அட்டென்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறேன். மீதி 2 செக்ஷன்ல 2 அட்டென்ட் பண்ணா போதும். அப்பதான் 7 வரும். குறைஞ்சபட்சம் 2 அட்டென்ட் பண்ணணும்ப்பா. ஏதாவது ஒரு செக்ஷன்ல 3 அட்டென்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாப்பா, ஆமாப்பா. அடுத்து விவியன், உங்களுடைய கேள்வி. சார், 10 மார்க்கும் 5 மார்க்கும் மெக்கானிசம்ஸ் எப்படி வரும்? 10 மார்க் 5 மார்க்ஸ் பொறுத்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மெக்கானிசம் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வந்தது.
கோல்ப் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் தான் வந்தது. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கறது மெக்கானிசம் வந்து கார்பனைலேருந்து வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்டால், கேனிசாரோ அது மாதிரி சான்சஸ் இருக்கு. 10 மார்க்ல மெக்கானிசம் நோ சான்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்கானிக்கும் பயோமாலிகுல் சேர்த்து தான் ஒரு பேர். அப்போ ஆர்கானிக்ல இருந்து மெக்கானிசம் கொடுத்துட்டு ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து மெக்கானிசம் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அதில் எவ்வளவு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. திரும்ப மெக்கானிசம் கேட்டா 5 மார்க்ல மெக்கானிசம் கேட்க முடியாது. அதனால இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இப்போ வேதியியலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பதிலை விட இன்னும் அதிகப்படியா எழுதி வைக்கலாம், நிறைய எழுதி வச்சா மார்க் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேபி இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு சிலருக்கு. அது சரியானதா? இல்ல மேடம், இது ஹிஸ்டரி இல்ல கெமிஸ்ட்ரி. அதனால 100% வந்து அது மாதிரி பண்ணவே கூடாது. என்ன இருக்கோ அது எழுதினா போதும். ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் வச்சு தான் அவங்க என்னதான் 2-3 பேஜ் எழுதியிருந்தாலும் நாங்க அந்த கீ பாயிண்ட்ஸை தேடி தான் மார்க் போடுவோம். அவங்களே பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து இந்த வேர்டுக்கு ஆஃப் மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்க அந்த வேர்டு தேடி பார்த்து தான் மார்க் போடுமே தவிர அவங்க 2 pages 3 pages எழுதினாலும் அந்த 2 or 3 lines தான் மார்க்கே. அதனால அட்வைசபிள் வந்து கரெக்டா கீ பாயிண்ட்ஸை படிச்சுட்டு போய் எழுதுறது அட்வைசபிள். வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அந்த வகையில் சென்னையிலிருந்து அக்ஷயா என்ற மாணவருடைய ஒரு கேள்வி, ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ், இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஹைட்ராக்சி இது வந்து பாத்தீங்கன்னா 36th இயர் 37th இயர் கொஸ்டின் பேப்பர். இது கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே கேட்டாங்க பப்ளிக்ல. ஆக்சுவலா அதை அவங்க தரவு பண்ணாவே எது இருந்தாலும் அட்டன் பண்ணலாம், எதுவும் புதுசா வரப்போறதில்ல. அது மாரி ஏன்னா எல்லாமே கேட்டுட்டாங்க கிட்டத்தட்ட. அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்க தரவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் ஹைட்ராக்சி பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து கோவையிலிருந்து ராகுல் என்ற மாணவர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். ராகுல், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், என் பேர் ராகுல் சார். சொல்லுப்பா சார். இப்போ 69th பேர் பி இருக்குல்ல சார், அதுல வந்து இப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்கும்போது நம்ம ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதுமா சார்? இல்லப்பா, அது வந்து ஆக்சுவலா ஃப்ரக்டோஸ் பொறுத்த வரைக்கும் கீ வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு அட்வைசபிள் என்னன்னா ஃப்ரக்டோஸ் வந்து நீ ஃபுல்லாவே எழுதுறது நல்லது, எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதுறது நல்லது. குளுக்கோஸ் அதே மாதிரி தான். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வரும்போது புக்ல கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதுறது நல்லது. ஆனா ஒரு சில சமயம் கீழே ஆன்சர் கேஸ்ல வந்து ரியாக்ஷனுக்கு மார்க் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எழுதினாவே மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது 10 × 1/2 போட்டு 5 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் என்னுடைய சஜஷன் என்னன்னா ஃபுல்லாவே வித் ரியாக்ஷனோட எழுதுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பிரீத்தி, உங்களுடைய கேள்வி. சார், எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? ஆமாம், அதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தாம்மா. ஆக்சுவலா வந்து 5 days இருக்கு எக்ஸாமுக்கு, 5 days லீவ் இருக்கு. ஆஃப்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் 5 days. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வருது. சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது சைக்காலஜிக்கலாக நீங்கள் நல்லா மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா பண்ணணும்னா கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணணும். அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 5 days கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு 5 days தேவையே இல்லை, 3 days போதும். ஆனால் 5 days வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட், எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ். அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் 1 and 3 marks ஃபுல்லாக தரவு பண்ணிவிடுங்க. 1 and 3 marks இருக்கிறது எல்லாமே 1 day வந்து ரொம்ப 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 அதிகம். அப்புறம் செகண்ட் டே வந்து 5 marks ஃபுல்லாக படிங்க. 5 marks, அதாவது 5 marks 10 மார்க்லேயே 5 marks தானே இருக்கு கெமிஸ்ட்ரியில், ஃபுல்லாக படிங்க. தேர்ட் டே ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுங்க, நீங்களே ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுங்க. 4th டே திரும்ப எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. 5th டே ரிவிஷன் பண்ணுங்க. இது மாதிரி போனால் எல்லாராலையுமே சென்டம் எடுக்க முடியும் இந்த இயர். இப்போ வாட்ஸ்அப் மூலமா ஹரி ஸ்ரீனிவாஸ் என்ற மாணவர் சென்னையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காரு, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னொரு கேள்வி, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எது எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்றது ஆக்சுவலா அவங்களே ஒரு பேர் சூஸ் பண்ணிக்கலாம் மேடம். 6 பேர் இருக்கு கெமிஸ்ட்ரியில, 3 பேர் அவங்களா சூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதோட இம்பார்ட்டன்ட் பேர்ஸ் அவங்க படிக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ்லயும் 7 லெசன்ல இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மி தான் மேடம் கெமிஸ்ட்ரியில. அப்படி பாதி எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் லெசன் இருக்கு. ஆனால் அவங்களா வந்து அந்த லெசனை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சா போதும். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி 10 pages 20 pagesலாம் இல்லை கெமிஸ்ட்ரியில், எல்லாமே சின்ன சின்ன லெசன் தான். ஒரு 5 pages 6 pages தான் இருக்கும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்க பையன் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட்லாம் வந்தது. இந்த வருஷமும் கண்டிப்பாக 25% அன்இம்பார்ட்டன்ட் தான் வரும். அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ற இது வரவே வேணாம். இம்பார்ட்டன்ட் அதாவது கரெக்டாக அந்த 7 questions, இதில் இந்த 3 pairs கொஸ்டின் அதை சூஸ் பண்ணி அந்த லெசன் மட்டும் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் திருச்சியிலிருந்து அக்ஷயா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் சார், நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து அக்ஷயா பேசுறேன். சொல்லுமா சார். என்னால கெமிஸ்ட்ரி டைம்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. டாப் 64 65 66 தியரி क्वेश्चंस எடுத்தா கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுக்காக நான் ஆர்கானிக் சைட் போலாமா? கார்பாக்சிலிக் OMC அதெல்லாம்
கண்டிப்பா போலாமா. அதுவும் இது நல்லா இருக்குமேம்மா. இந்த பேர் வந்து ஐசோமெரிசம் கார்பாக்சிலிக் ரொம்ப நல்ல பேர் ஆச்சேம்மா. ஐசோமெரிசம் அது அட்டெண்ட் பண்ணா என்னால டைம்க்கு பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு? கண்டிப்பா 100%. அதனால தான் ஆர்கானிக் வந்து நீ ஒரு பேராவது நீ ஆர்கானிக் அட்டன் பண்ணியே ஆகணும். டைம் வந்து ½ hour உனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஆர்கானிக் நீ அட்டன் பண்ணினா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேர் படிக்கிறாங்க, ஃபுல்லா தியரியா எழுதுறாங்க, டைம் பத்தாம முடிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா ஆர்கானிக் ஒரு கொஸ்டினாவது அட்டன் பண்ணுமா. என் சஜஷன் என்னன்னா இப்பதான் நீ ஆர்கானிக் படிக்கிறேன்னா ஐசோமெரிசம் கார்பாக்சிலிக் ஒரு நல்ல பேர் அது. ஏன்னா ஓஎன்சி பயோமாலிகுல்ஸை விட ஆர்கானிக் வந்து இப்பதான் நீ படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா கார்பாக்சிலிக் அண்ட் ஐசோமெரிசம் ஒரு நல்ல பேர். அதை நீ படிக்கலாம். கண்டிப்பா டைம் வந்து ஒரு 15 minutes சேவ் ஆகும். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஈரோட்டிலிருந்து தெஷ்மிதா என்ற மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம பேசாத விஷயம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேர தயாரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டு. கடைசி நேர தயாரிப்பு தான் இப்போ கடைசி நேரம்ன்றது அந்த 5 நாளா? 5 நாள் இல்ல, இப்போல இருந்து தேர்வுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம். இப்ப நான் சொன்னதுதான் மேடம், அந்த 3 பேர் 10 மார்க்ல அப்புறம் கம்பல்சரி வந்து கரெக்டா ஒன்னு சூஸ் பண்ணிக்கணும் மேடம். அதாவது அவங்க வந்து எல்லாத்தையும் 4மே படிக்கிறத விட ஒரு 3 பேர் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சா போதும். அதே மாதிரி கம்பல்சரியில இந்த 2 கொஸ்டின் தரவு பண்ணா போதும். அதே மாதிரி 5 மார்க்ஸ்ல அந்த 7 கொஸ்டின் 7 லெசன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு ஒரு லெசன்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சா போதும். 3 மார்க்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 பாடத்துல இருக்க 3 மார்க் படிச்சுட்டு மற்ற லெசன்ல கொஞ்சம் டச் பண்ணா போதும். இப்படி பண்ணாவே கெமிஸ்ட்ரியில எல்லாருமே 190+ எடுக்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஆகாஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பா. சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஆகாஷ் பேசுறேன். நம்ம கம்பல்சரி பேர் இருக்குல்ல சார், கார்டினல் காம்பவுண்ட் சார். சொல்லுப்பா. கண்டிப்பா அதுல அந்த ரியாக்ஷன் காம்பவுண்டோட நேம் எழுதணுமா சார்? கண்டிப்பா. அப்புறம் வந்து இந்த நீங்க எந்த பேர் சார் 3 பேர் எது நீங்க சூஸ் பண்ண வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க? என்னுடைய சஜஷன் இல்ல கரெக்ட் தான். நல்ல இல்ல சார், எல்லா 6 பேரும் படிச்சிட்டோம் சார். ஆனா அந்த எந்த 3 எழுதுனா வந்து நல்லா படிக்கலாம், அன்இம்பார்ட்டன்ட்டும் சேர்த்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆர்கானிக் 2மே எழுதுறதா என்னுடைய சஜஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ 6மே படிச்சிட்டேன்னு சொன்னதுனால ஆர்கானிக்ல இருக்கிற 2 பேருமே அட்டன் பண்ணிட்டு உனக்கு மீதி 3 கொஸ்டின்ல எது உனக்கு தேவையோ அதை நீ அட்டன் பண்ணிக்கலாம். எது ஈஸியா இருக்கோ அது. மேக்ஸிமம் வந்து தேரி கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா தேரியில ஏதோ ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் விட்டுட்டு அது ஆன்சர் கீழே வந்து மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா, அதனால வந்து ஆர்கானிக்ல இருக்கிற 2 பேருமே வந்து நீ அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா அது வெரி 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 ஈஸி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று கார்பனில் காம்பவுண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. என்னுடைய சஜஷன் வந்து கார்பனில் அண்ட் EC1 எழுதுறது பெஸ்ட். நாமளும் இப்போ டைம் மேனேஜ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு நீங்க தந்த இந்த விளக்கங்கள் நிச்சயமா பயனளித்திருக்கோம் நம்புறோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. அதே மாதிரி நீங்களும் சந்தேகத்தை நேரடியாக வந்து கேட்டு தெளிவு பெற்றதுக்கும் நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை 7550011894 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ கேட்கலாம். புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களிலும் சந்தேகங்களை கேட்டு நிகழ்ச்சியில் அதற்கான விளக்கங்களை பெற முடியும். அதேபோல் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் இயற்பியல் பாடத்திற்கான விளக்கங்கள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.